ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா இறாலை வச்சு ஒரு மசாலா தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இதோட ரொம்ப ஆப்டான ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிற போகிறோம். இது நல்லா முழுமையாக வதங்கணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதனால் நல்லா முழுமையாக வதங்குற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது விழுதாக சேர்த்தாலும் சரி, நல்லா இடித்து சேர்த்தாலுமே ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும். அது வாயில் தட்டுப்படும் போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதனால் விழுதாக சேர்த்தாலும் சரி, இடித்து போட்டுக்கிட்டாலும் சரி நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா இதுலேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மசாலாவை நல்லா இந்த வெங்காயத்தோடு ஒன்று கலந்துக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மசாலாவை வதக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனை அருமையாக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அந்த புளிப்பு சுவைக்காக தக்காளி பழம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி இது மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதையும் ஆட் பண்ணிடலாம். புளிப்புக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. தக்காளி பழம் தான் இந்த கிரேவிக்கான புளிப்பு சுவையை கொடுக்குறது. நல்லா இதையை வதக்கிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் எப்படி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் எந்த அளவுக்கு வெளியில் வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம அந்த தக்காளி பேஸ்ட் எடுத்த கிண்ணத்துலேயே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு முழுமையாக சேர்த்துருங்க. தண்ணி நிறையா சேர்க்க வேணாம். ஏன்னா இறாலில் தண்ணி நிறையா விடும். இதில் 1/2 கிலோ அளவுக்கு இறாலை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த கவல் வாடை போகிற அளவுக்கு சுத்தமாக கழுவி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் குக்கான 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் குக்கானால் போதுங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் 10 நிமிஷம் மட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கொத்தமல்லி இலைகளையும் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கிரேவியவே நீங்கள் போட்டு அதில் கலந்து சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.